சிறுகூடல்பட்டியில் கவியரசு கண்ணதாசனின் 98வது பிறந்தநாள் விழா. பிறந்தநாள் விழா, மலர் வெளியீடு மற்றும் 50 கவிஞர்களுக்கு பொற்கிழி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கவியரசு கண்ணதாசன் பிறந்த சொந்த ஊரான சிறுகூடல்பட்டியில் அவரது 98வது பிறந்தநாளை முன்னிட்டு அங்குள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கவிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள், கட்டுரையாளர்கள், பொதுமக்கள் என பலரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து எழுத்தாளரும் கவிஞருமான ஜெயச்சந்திரன் தலைமையில் சிறுகூடல்பட்டி தனியார் மகாலில் சிறுகூடல்பட்டி தந்த சிந்தனை கருவுள்ளும் கவியரசு கண்ணதாசனின் 98வது பிறந்தநாள் மலர் வெளியீடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் தென்னவன் கலந்து கொண்டு பிறந்தநாள் மலரை வெளியிட்டார். சேது பாஸ்கர கல்விக் குழுமத்தின் நிறுவனர் கவிஞர் சேதுகமன்னன் விழா மலரை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து கவிதை தொகுப்பில் பங்கேற்ற 50 கவிஞர்களுக்கு பொற்கிழி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்ட கவிஞர்கள் பலருக்கும் கேடயம், 1000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் பொன்னாடை போற்றி பொற்கிழி வழங்கப்பட்டது. தொடர்ந்து கவிஞர்களை பாராட்டும் விதமாக தமிழ்நாடு அரசு விருது பெற்ற தமிழ் செம்மல் புலவர் மெய்யாண்டவர், தமிழ் செம்மல் ராமச்சந்திரன், தூய தமிழ் பற்றாளர் சித்தார்த் பாண்டியன் ஆகிய மூவருக்கும் மேலும் விருதுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை தஞ்சை மாவட்ட அலுவலர் சங்கர், சிவகங்கை தமிழ் சங்க நிறுவனர் ஜவஹர், அப்பச்சி சபாபதி, காந்தி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து சித்தார்த் பாண்டியன் தலைமையில் கவியரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கவிஞர்கள் பலர் பங்கேற்று கீதாஞ்சலி நிகழ்ச்சி நடத்தினர். இதில் வைரவன், மோகன், அழங்கி முத்துக்குமார், சிங்காரம், நாராயணன், ஆண்டியப்பன் உள்ளிட்ட கிராமத்தார்கள் பங்கேற்றனர். விழாவை ஒருங்கிணைப்பு செய்த ஜெயச்சந்திரனுக்கு கிராமத்தார்கள் பாராட்டி பொன்னாடை அணிவித்தனர். அதேபோன்று சிறுகுடல்பட்டி குவாலிட்டி திருமண மகால் உரிமையாளர்கள் RMV ராமநாதன், RMV கருப்பையா பொன்னாடை அணிவித்து பாராட்டினார்கள். நிகழ்ச்சியில் 108 கவிஞர்கள் கலந்து கொண்டனர். நாடக நடிகர் சங்கத்துடைய தலைவர் அண்ணன் தென்னவன் அவர்கள் கண்ணதாசனே இங்கே அமர்ந்து என்னை வாழ்த்துவதாக வருகிறேன். அப்படிப்பட்ட ஒரு 2012ஆம் ஆண்டு எங்கள் ஊரிலே ஒரு தேர்தல் கலவரம். நான் சாதாரணமாக இலக்கியங்கள் அள்ளிவந்து இலக்குமுற தந்ததமிழ் வடக்கரத்தில் கண்ணதவன் வைத்திட்ட மன்னர் தமிழ்பால் குடித்ததினால் தாயாக மாறிவிடும் தமிழை அண்டி பிழைக்க நான் பிழைக்க பொய் பேசும் மாநில நடுவே முகமுடி அணிய மாதவளை துறப்பதற்கு மது இவளை கைப்பிடித்தேன். எத்தனை எழுத்து சிறுமூடல் முகம் வடிவம் காட்டுகின்றாய், முத்தையா என்ற பெயரில் முக வடிவம் காட்டுகின்றாய், சொத்து